முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அதன் கோவிலில் உடன்படிக்கை வேலை காணப்பட்டது. வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலையில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேருக்காக வேதனைப்பட்டு கடன் உயர்வுடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேருக்கால வேதனையிலிருந்து அவற்றின் பிள்ளை பெற்றவுடன் அதை விளங்கிவிடுமாறு அரக்க பாம்பு அவரும் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்குள் நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அவர் குழந்தையோ கடவுளிடம் அவர் அருகில் இருந்த இடத்துக்கு கரைத்து செல்லப்பட்டது. அப்பெண் பாளையத்திற்கு ஓடி போனார். அங்கு 1760 நாள் அவரை தேடுமாறு கடவுள் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒழித்த பெரிய ஒரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு.